வணக்கம் அட்வொகாட்டா நேயர்களே, மற்றும் ஒரு அட்வொகாட்டா ஸ்டூடியோ நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அட்வொகாட்டா நிறுவனம் என்ற வகையிலே நாங்கள் சமகால பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாகவும் கொள்கைகள் மறுசீரமைப்பு தொடர்பாகவும் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் மிக முக்கிய ஒரு தலைப்பை தெரிவு செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தொலைக்காட்சி செய்திகளிலே பல்வேறான கைதுகள் மற்றும் ஊழல் தொடர்பான பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் செய்திகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதே நேரத்திலே பல கைதுகள் நடைபெறுவதும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். இந்த ஊழலுக்கு எதிரான சட்டம் மிக விரைவாக நடவடிக்கைகளை ஏற்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை கண்டிருப்பீர்கள். சில நேரங்களில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருப்பீர்கள். இந்த ஊழல் தொடர்பான நிறைய பேரை கைது செய்கிறார்கள், அவர்களை சிறைகள் அடைக்கிறார்கள் என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது எப்படி நடைபெறுகிறது, இதன் பின்னணி என்ன, இதற்கான காரணம் என்பது தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பேசவிருக்கின்றோம். ஏன் இந்த மாற்றம் நடைபெறுகிறது, எப்படி இது நடைபெறுகிறது தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக பேச இருக்கின்றோம். இதற்கு ஒரு முக்கிய ஒரு அடிப்படையாக உங்களுக்கு தெரியும், 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட அறகலை, அதாவது மக்கள் போராட்டம், அதன் முக்கிய காரணியாக இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி. அதாவது அந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது ஏற்பட்ட என்ன சொல்வோம், கேஸ் எரிபொருள் தட்டுப்பாடு, மின்சார தடைப்பட்டமை, இதன் மூலமாக மக்கள் ரோட்டிலே இறங்கி போராட்டங்களை ஏற்படுத்தினார்கள். இந்த போராட்டத்தின் போது முக்கியமாக அவர்கள் கூறிய ஸ்லோகனாக இருப்பது என்னவென்றால், எங்களிடத்திலிருந்து களவாடிய எங்கள் பணத்தை எங்களுக்கு தாருங்கள். இதற்கு காரணமாக உண்மையிலே ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் அவர்கள் செய்த ஊழல்கள், அதனால் மக்களுக்கு இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட பண இழப்புகள், பொருளாதார வீழ்ச்சி இதற்கு அடிப்படையாக அமைந்தது என்று கூறலாம். அதே நேரத்தில் 2023ஆம் ஆண்டு IMF இலங்கைக்குள் வந்தது. அவர்கள் செய்திருந்த இந்த என்ன சொல்வது, கவர்னன்ஸ் டைனஸ்டிக் அசஸ்மெண்ட் என்று கூறுவார்கள். அதன் மூலம் ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருந்தது. அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற ஒரு சில பரிந்துரைகளின் போது அவர்கள் வெளிப்படுத்திய விடயங்கள் தான் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய, இந்த முகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முறையற்ற ஒரு சூழல், அத்துடன் வெளிப்படைத்தன்மை, அத்துடன் அதிகாரிகளின் ஊழல் இந்த முக்கியமான பொருளாதார வீழ்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது என்று. ஆகவே அவர்கள் பல பரிந்துரைகளில் கூறியிருந்தார்கள், இந்த இலங்கை முன்னேற வேண்டுமென்றால் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள் வர வேண்டும் என்று கூறினால் டிஜிட்டலைசேஷன், அதே நேரத்திலே வெளிப்படைத்தன்மைகள் மற்றும் இந்த சட்டங்களிலே பல மாற்றங்கள் வர வேண்டும் என்று. அதன் அடிப்படையிலே பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த அடிப்படையிலே இலங்கையிலே மிக முக்கியமாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அமுலுக்கு வந்த ஒரு சட்டமாக இருக்கிறது இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஆக்ட். இதன் மூலமாக இந்த கைதுகள் நடைபெறுவதாக கூறப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு எங்களுடைய கலையகத்திற்கு சட்டத்தரணி ஐங்கரன் குகதாசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நான் இந்த அறிமுகத்திலே குறிப்பிடப்பட்டவாறு உண்மையில் இலங்கையில் ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு சென்றிருக்கின்றது. அந்த IMFின் பரிந்துரையின்படி சில நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று கடந்த சில வாரங்களாக நாங்கள் செய்திகளில் காணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது, இந்த பல கைதுகள், ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், அவர்கள் நீதிமன்றத்திற்கு வருகின்றார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவருகின்றது. இது தொடர்பாக எங்களுக்கு என்ன நடக்கிறது, என்ன இதன் பின்னணி என்ன என்று ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா? நீங்கள் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி எங்களுடைய அந்த பொருளாதார பின்னடைவுக்கு பின்னர், பொருளாதார பிரச்சனைக்கு பின்னர் நாங்கள் IMFிடம் நிதி கோரி போன பொழுது அவர்கள் சொன்னது என்னவென்று சொன்னால், சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும், நிதி முகாமைத்துவம் சம்பந்தமான சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அப்படி
மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த நிதியுதவி வழங்கப்படும். இல்லை என்று சொன்னால் வழமையைப் போலவே இந்த நிதியை பெற்றுக்கொண்டு அது வீண் விரயமாக்கப்படும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய நாட்டினுடைய நிதி கையாளுகையை சீர்திருத்துவதற்கான சில பரிந்துரைகள் என்பதையும் தாண்டி நிபந்தனைகளாக முன்வைத்தார்கள். அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் அந்த அடிப்படையில் தான் நிதி தொடர்ந்து வழங்கப்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிரகாரம் அறகலைய முடிவுறுத்தப்பட்ட பின்னர் நாங்கள் IMF-ஐ நாடியதன் பின்னர் படிப்படியாக பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதில் ஒன்று தான் இந்த போகா என்று நாங்கள் அழைக்கின்ற ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஆக்ட். ஆனால் நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஆக்டை மட்டும் தனி ஒரு கருவியாக பார்க்க முடியாது. சில விஷயங்கள் சேர்ந்து செயற்படுகின்றதாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக சொல்லுகின்ற பொழுது இந்த IMF உடன்படிக்கையினுடைய உடனடி விளைவாக தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று தான் ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் 2023 தோற்றுவிக்கப்பட்டது. பல வருடங்களாக இளஞ்சத்தை கையாளுவதற்கான பொறிமுறைகள் இலங்கையில் இருந்தாலும் பணவிரயத்தை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பதற்கான பலவிதமான பொறிமுறைகள் இலங்கையில் இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். உண்மையில் எங்களுடைய இந்த அட்வொகேட் நேயர்களுக்காக நாங்கள் இந்த ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் இந்த ப்ரொசீஜர் கிரைம் ஆக்டோ கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா? இந்த ஆக்டில் உண்மையிலேயே என்ன இருக்கிறது? இது எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா? எதற்காக இது உருவாக்கப்பட்டது என்று ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏற்கனவே இருந்த பொறிமுறைகள் இருந்த குறைபாடுகளை நீக்கிற விதமாக உருவாக்கப்பட்டது. என்ன விதமான மேம்படுத்தல்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதை மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் எடுத்திங்கன்னு சொன்னால் 2023 கொண்டு வர ஆக்ட் எடுத்திங்கன்னு சொன்னால் அதில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக காணப்படுறதுன்னு சொன்னால் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது எவ்வாறு அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் வழமையாக அந்த 2023 சட்டம் கொண்டு வர்றதுக்கு முதல் ஒரு விசாரணை முழுமையாக நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் ஒருவரை கைது செய்வதற்கான பொறிமுறைகள் காணப்பட்டது. அதனால தான் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கின்ற நீதி பொறிமுறையின் காரணமாக ஒரு வழக்கு முடிவுறுத்தப்படுவதற்கு பல நீண்ட காலம் எடுக்கின்றது. அப்போ கைது செய்யப்படுகின்றார் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி பத்திரிகைகளில் ஊடகங்களில் வரும். ஆனால் அது சம்பந்தமான முடிவு எந்த காலத்தில் வரும்னு சொல்லி மக்களுக்கு எந்த விதமான ஒரு அறிவும் இருக்காது என்று சொன்னால் எங்களுடைய பொறிமுறைகள் இருக்கின்ற தவறுகள் காரணமாக பிறகு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னர் குற்ற தீர்ப்பளிக்கப்படலாம், இல்லை என்று சொன்னால் நிரபராதியாக விடுவிக்கப்படலாம். ஆனால் இந்த புதிய சட்டத்திற்கு என்ன விதமான மாற்றம் உருவாகி இருக்குன்னு சொல்லி சொன்னால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய பார்வையிலே போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றது, அவருடைய தொடர்ச்சியாக விசாரிக்க வேண்டும் என்று கருதுகின்ற சந்தர்ப்பத்திலே கைதுகள் மேற்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால்தான் இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சமீப காலத்தில் பல கைதுகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஏற்பாடு அதுக்கு இடமளிக்கின்றது. ஆரம்ப காலத்தில் விசாரணைகள் முற்றாக முடிவுறுத்தப்படுத்தும் வரை கைதுகள் செய்ய முடியாது. இப்பொழுது உடனடியாக முகத்தோற்ற அளவிலான ஆதாரங்கள் சொல்லுவோம், பிரிமா ஃபேசி எவிடன்ஸ் சொல்லுவோம். அந்த ஆதாரங்கள் இருக்கின்ற பொழுது கைது செய்வதற்கான வாய்ப்புகள் உள்வாங்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதன் காரணமாகத்தான் இப்பொழுது கைதுகள் அடிக்கடி மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஆன்டி கரப்ஷன் ஆக்டில் வருகின்ற ஒன்று. அடுத்தது இப்போ இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட குற்றச்செயல்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் பணம் இதில் கையாளப்படும். அவைகளையும் குற்ற பொறுப்பு சுமத்தப்பட்ட பின்னர் குற்ற தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னரே அரசுடைமையாக்குகின்ற பொறிமுறைகள் இது இருந்து வந்தது. ஆனால் இந்த வருடம் இப்போ போன மாதம் ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றப்பட்ட ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஆக்டின் மூலமாக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சொத்துக்களை முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்மை காலத்தில் கூட அவ்வாறு செய்யப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக சில சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டது. ஒரு ஃபார்மசி ஒன்றும், பிறகு அவர்கள் தொடர்புடைய 2 வீடுகளும் கையகப்படுத்தப்பட்டதாக செய்திகள் வந்ததை பார்த்திருப்பீங்கள். இப்போ இந்த 2ம் சேர்ந்து வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக குற்றச்செயல்கள் முன்னெடுக்கப்படுவதற்கான ஒரு பெரிய தடையாக இது அமைகின்றது. இது ஏன் மிக முக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொன்னது மாதிரி 2022 மக்கள் போராட்டத்தின் பொழுது
மிக ஆணித்தரமாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் ஒன்று, திருடப்பட்ட எங்களுடைய பணத்தை மீள கொண்டு வாருங்கள்னு சொல்லி. அந்த அடிப்படையிலே இந்த இந்த 2 ஏற்பாடுகளும் மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ரைட். இப்போ உண்மையிலே வந்து இப்போ இந்த சட்டத்தின்படி இப்போ நாங்கள் பொதுவாக கூறுகின்ற ஒரு விடயம்தான் வந்து அரசியல்வாதிகளால் கூறப்படுகின்ற ஒரு விடயம்தான் வந்து வெளிநாட்டிலேயும் சொத்துக்களை பதுக்கி இருக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக உகாண்டா போன்ற நாடுகளிலும் சொத்துக்கள் இருக்கின்றன. அப்படி இந்த சட்டத்தின் மூலமாக அப்படிப்பட்ட சொத்துக்களையும் கொண்டு வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா? சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டால், இந்த குறித்த சந்தேக நபருடைய அல்லது குற்றவாளிகளுடைய சொத்துக்கள் என்று அடையாளம் காணப்பட்டால், அந்த சொத்துக்களுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்புகள் உறுதிப்படுத்தப்பட்டால், இந்த சட்டத்திற்கு கீழே இன் பேப்பர்ஸ் எழுத்து மூலமாக பார்க்கின்ற பொழுது அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் இன்னொரு நாட்டினுடைய சட்ட நியாயாதிக்கம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். எங்களுடைய நாட்டு சட்டம் இதை செய்கின்றது என்பதற்காக இன்னொரு நாடு தன்னுடைய அந்த நாடு தன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் செயல்படும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டுக்கு எங்களுடைய அரசாங்கம் அவ்வாறான ஒரு கட்டளையினை பிறப்பிக்க முடியுமான்னு சொல்லப்படுகின்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் பரவலாக பார்க்க கொண்டிருக்கிறோம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட். ஆன்லைன் சேஃப்டி உதாரணத்துக்காக நான் சொல்லணும், வந்து ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னாலும் வந்து இலங்கைக்கு எதிராக அல்லது இலங்கை குடிமகனுக்கு எதிராக யாரேனும் ஒரு பதிவை போடுகின்ற பொழுது அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர் குற்றவாளியாக பார்ப்பதற்கான சட்ட பரப்பெல்லை வந்து சட்டத்துக்குள்ள அனுமதி இருக்கிறது. ஆனால் நாங்கள் சும்மா சொல்லுவோம், எக்ஸ் என்ற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு நபர் இவ்வாறான ஒரு பதிவை போடுகின்ற பொழுது அங்கு அது குற்றமாக இல்லாத சந்தர்ப்பத்திலே, அந்த நாட்டிலே அது குற்றம் இல்லாத சந்தர்ப்பத்திலே வந்து இங்கே இருக்கிற நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கலாம், அவரை கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த நாடு அவரை பிடிச்சு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி எந்த விதமான சட்ட தேவைப்பாடுகளும் இல்லை, அன்லஸ் அந்த 2 நாடுகளுக்கு இடையிலுமே ஏதாவது உடன்பாடு இருந்தால். உங்களுடைய கேள்விக்கு நேரடியான மறுமொழி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சட்டத்தின் பிரகாரம் இன் பேப்பர்ஸ் அதற்கு சாத்தியக்கூறு இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் அது எப்பொழுது உண்மையாக சாத்தியமாகும் சொல்லி சொன்னால், அந்த சொத்து எங்கிருக்கின்ற சொல்லி அடையாளம் காணப்படுகின்ற நாட்டினுடனான எங்களுடைய நாட்டினுடைய உறவு முறை எவ்வாறு இருக்கின்றது, உடன்படிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது, இணக்கப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் அது உண்மையாக சாத்தியப்படுமா இல்லை என்றது தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் இந்த கூறிய வகையில் பார்த்தால் உண்மையில் இந்த சட்டத்துக்கு பின்னணியாக ஒரு கூறப்பட்ட விடயம் என்னவென்றால், 2022 அல்லது 21ஆம் ஆண்டிலே இலங்கை வந்து ஒரு மாநாட்டிலே பங்கு பற்றிய பொழுது இந்த சட்டத்தை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது என்று. அந்த வகையில் பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த ட்ரீட் மாநாடு அப்படிப்பட்ட ஏதோ ஒரு மாநாட்டிலே அப்படி என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே சர்வதேச மட்டத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கைகள் அப்படி ஏதும் இல்லையா? அதாவது எல்லா நாடுகளும் ஒரு நிலைப்பாட்டிலே வந்து இப்போ ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது, அதாவது எங்களுடைய நாட்டிலே இப்படி சொத்துக்கள் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு இந்த சொத்துக்களை தருவோம், அப்படி ஏதாவது ஒரு உடன்படிக்கை இருக்கின்றதா? உடன்படிக்கைகள் சர்வதேச உடன்படிக்கைகளை காய்ச்சாத்திடுவது வளமை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதுக்கு சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு அதனுடைய பிணிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம், பைண்டிங் நேச்சர் ஆஃப் த ட்ரீட்டி, ஸ்பெசிஃபிக் ட்ரீட்டி. அந்த சர்வதேச உடன்பாடு வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளையும் கட்டுப்படுத்தும் என்று சொல்ல வருகின்ற கேள்வி இருக்கின்றது. இப்போ நீங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கூட, இலங்கையிலே வந்து நாங்கள் எத்தனையோ சர்வதேச சமவாயங்களிலேயும் உடன்படிக்கைகளையும் வந்து கைச்சாத்திட்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த ஏற்பாடுகள் அனைத்தையுமே வந்து நாங்கள் இங்கே ஏற்றுக்கொண்டு அமுல்படுத்துவதாக நடைமுறைப்படுத்துவதாக இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கை சட்டம் மட்டும்தான் செல்லுபடியாகும். அவ்வாறு தான் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு நாட்டு சட்டங்கள் செல்லுபடியாகும். அப்போ வெளிநாட்டிலே சர்வதேச அரங்கிலே போய் நான் ஒரு உடன்படிக்கையிலே கையெழுத்து வைத்து விட்டு வருகிறேன், என்னுடைய சம்மதத்தை தெரிவித்து விட்டு வருகிறேன் என்பதற்காக அது உள்நாட்டு சட்டத்திலே உள்வாங்கப்படும் என்று சொல்லி எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அது சர்வதேச சட்டத்திற்கு கீழான ஒரு கோட்பாடு, டுவலிசம்னு சொல்லுவாங்க. இங்கே பாராளுமன்றத்துக்காக நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே வரும். ஆனால் இப்போ வந்து பைலேட்ரல் ட்ரீட்டிஸ், அந்த சர்வதேச உடன்படிக்கைக்கு பின்னர் இப்பொழுது நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே பெருந்தொகையான எங்களுடைய நாட்டிலிருந்து சூறையாடப்பட்ட பணம் சொத்துக்கள் இருக்கின்றதுன்னு சொல்லி நாங்கள் அடையாளம் கண்டால், அந்த நாட்டுடன் வந்து நாங்கள் ஒரு பைலேட்ரல் ட்ரீட்டி, 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை இது சர்வர்களை ஏற்படுத்தி கொண்டால் அதுக்கு பிறகு அந்த நாடு செய்வதற்கான உதாரணமாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் சாதாரணமாக பேசுவது வந்து சுவிஸ் பேங்கில் காசு இருக்கின்ற, சுவிஸ் பேங்கில் போட்டு வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி ஆனால் சுவிட்சர்லாந்து வந்து அதற்கு சம்மதித்து தன்னுடைய நாட்டிற்கு வருகின்ற பணத்தை விட்டுக் கொடுப்பதற்கான அநேகமாக சுவிட்சர்லாந்து பேங்குக்கு போவதற்கு காரணமே அங்கே பணம் வைத்திருப்பவர்கள் யாருடைய விவரங்களும் தெரிய வராத ரகசியமாக பேணப்படும் என்ற காரணத்தினால் அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நடைமுறையில் இது சாத்தியமாக இருக்குமா என்பது வந்து மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. இந்த ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம் ஆக்டில் வந்து ஓகே நன்மைகள் இருக்கின்றன. உடனடியாக கைதுகளை மேற்கொள்ள முடியும், அதே நேரத்தில் சொத்துக்களை முடக்கவும் முடியும். இதில் எப்படிப்பட்ட குறைபாடுகளை நீங்கள் காண்கிறீர்கள்? குறை ஒன்று கூறக்கூடியதாக இருக்கின்றது, ஆனால் அல்லது இதை இன்னும் மேம்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா? இப்போ நாங்கள் கலந்துரையாடிய விஷயமே ஒரு குறைபாடு தான். இப்போ நாங்கள் சட்ட ஏற்பாடுகளை வச்சிருக்கிறோம். நடைமுறைப்படுத்துதல் என்று வருகின்ற பொழுது ப்ராக்டிக்கலாக பார்க்கின்ற பொழுது ரியலிஸ்டிக்கான ஏற்பாடுகள் இருக்கின்றதான்னு சொல்லப்படுகிறது. அதாவது இலங்கைக்குள்ளே இருக்கின்ற பொழுது இலங்கைக்குள்ள சொத்துக்களை பணங்களை முடக்குகின்ற பொழுது அரசுடைமையாக்குகின்ற பொழுது எந்த விதமான சிக்கலுமே இல்லை. அதுக்கு பூர்ணமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை நியாயாதிக்கத்துக்கு வெளியில், இலங்கை ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியிலே இந்த சொத்துக்கள் இருக்கின்ற பொழுது அதனை பெறுவது சம்பந்தமாக மிகவும் சிக்கலான சூழ்நிலை காணப்படுகின்றது. அது தவிர்க்கப்பட முடியாத ஒன்றும். என்னென்னு சொன்னால் எங்களுடைய சாவரனிட்டியை பற்றி எங்களுடைய இலங்கை ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய சாவரனிட்டி என்னன்னு சொல்ல அந்த தங்களுடைய நாட்டு உள்நாட்டு விவகாரங்களுக்கு வேறு நாடுகள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லப்படுகின்ற தன்மைகள் காணப்படுகின்ற பொழுது அதில் தலையிடுகின்ற விதமாக அதை நலிவுபடுத்துகின்ற விதமாக மற்ற நாடுகள் செயற்படுமா என்று சொல்லப்படுகின்ற கேள்விகள் காணப்படுகின்றது. இப்போ வேறு நாடுகளில் போய் அதை முதலீடாக பார்க்கிறார்கள். அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது அதை கேள்விக்குட்படுத்த முடியாது. அந்த நாட்டிலே அந்த சட்டம் அதை அனுமதிக்கின்றது. இப்போ மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு சொல்லி சொன்னால் பணத்தினை சுத்தப்படுத்தல் சட்டம்னு சொல்லி தமிழில் சொன்ன, அதாவது வந்து பிள்ளையான முறை சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற பணத்தினை வந்து அதை சட்டத்துக்கு அமைவான முறையிலே மாற்றுவதற்காக சில செயற்பாடுகளை செய்வார்கள். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் இந்த ஆயுதங்களை விற்கிறது, கடத்தல், போதை வஸ்து, ஆட்கள், உடல் உறுப்புகள் கடத்தல்னு சொல்லி எந்த விதமாக இருந்தாலும் கூட, அல்லது ஆர்கனைஸ்ட் கிரைம் மூலமாக வருகின்ற வருமானமாக இருந்தாலும் கூட அதை வந்து வேறு விதமாக நாட்டுக்குள்ளே சட்ட ரீதியான பணமாக மாற்றுவார்கள். அவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கும் இந்த சட்டம் உதவுகின்றது. நீங்கள் அதை கூறும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது வந்து அதாவது வந்து இந்த இலீகலாக பெற்றுக்கொள்ளப்படும் இந்த பணத்தை நீங்கள் இந்த பணத்தை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் என்பதையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இல்லவா? இந்த பணத்தை நீங்கள் எப்படி, அதாவது வந்து கணக்கு வழக்குகள் காட்ட வேண்டும், அல்லது இந்த இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வீடை வாங்கியிருந்தால் அந்த வீட்டுக்கான அந்த முதலீட்டை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள், அப்படி நீங்கள் நிரூபிக்காத பட்சத்திலும் அந்த அரசுடைமையாக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்போ அதுதான் இப்போ இது எல்லாமே வந்து மில்ராய் வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புபட்டது. இப்போ நாங்கள் வருமானம் வரி கட்டுகின்ற பொழுது அதனால் எங்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சிய விதமாக நாங்கள் சொத்துக்களை வாங்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சொத்தை வாங்குகின்ற பொழுது உடனடியாக இறைவரி திணைக்களத்துக்கு அனுப்பப்படுகின்றது. அப்போ அந்த இறைவரி திணைக்களம் நான் வாங்குகின்ற சொத்துக்கு, அது அசையும் அசையா சொத்துக்கு அந்த பணம் எங்கிருந்து வருகின்றது என்ற ஒரு 10 மில்லியனுக்கு நான் ஒரு பொருளை வாங்குகிறேன் சொன்னால் அந்த 10 மில்லியனை செலுத்துவதற்கான பணத்தை நான் வைத்திருக்கிற காரணத்தில் வாங்க முடிகின்றது. அப்போ அதற்கான வருமான வரியை காட்ட வேணும், வருமானத்தை வரியை கட்ட வேணும். அந்த வருமான வரியை கட்டுவதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நாங்கள் காட்ட வேணும். அவ்வாறு காட்ட தவறுகின்ற பட்சத்திலே வந்து இது முறையற்ற செல்வச் சேர்க்கை, சட்டத்துக்கு முறையான முறையிலே புறநான முறையிலே இந்த செல்லம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து அந்த வருமானம் சட்ட முறையாக வரி செலுத்தப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட பணம் என்பதை நிரூபிக்கின்ற பொழுது எனக்கு வரும். அவ்வாறு இல்லாத பட்சத்திலே அது 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 பிழையான முறையிலே சம்பாதிக்கப்பட்ட பணமாகத்தான். அதே நேரத்தில் வந்து இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த ஊழல் செய்ததை அந்த ஊழலால் சம்பாதிக்கப்பட்ட அந்த பணத்தை அரசாங்கத்துக்கு பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட அதே நிலையிலே மற்றொரு பரிந்துரையாக வெளிப்படைத்தன்மை பேண வேண்டும் என்று கூறப்பட்டது. அந்த அடிப்படையிலே அரசாங்கம் இப்பொழுது இந்த promise.k.lk என்ற வெப்சைட் இணையதளத்தை ஆரம்பித்திருக்கின்றது. இது போன்ற இணையதளங்களால் மக்களுக்கு என்ன நன்மை? இதன் மூலமாக அரசாங்கம் எதை எதிர்பார்க்கிறது? இப்போ லஞ்சம், ஊழல் போன்ற விஷயங்களை இல்லாமல் பண்ணணும் என்று சொன்னால் மிக முக்கியமானது வந்து மக்களுக்கு
அரச நடவடிக்கைகள் சம்பந்தமாக அரசாங்கம் எவ்வாறு இயங்குகின்றது, அரச பொறிமுறை அரசாங்கங்கள் எவ்வாறு இயங்குகின்றது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பெரன்சி, ரைட்? அதுக்கு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் முக்கியம். அப்போ அதில் நாங்கள் இப்போ இந்த கடைசியாக பார்த்த நீங்கள் சொன்ன இந்த ப்ராமிஸ்.lk என்றதுக்கு முதலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்ற ப்ரியம்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெளிப்படைத்தன்மையையும் மக்கள் பங்கேற்புடனான ஒரு ஜனநாயகத்தையும் லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்குமான ஒரு நோக்கத்துக்காக இந்த சட்டம் உருவாக்கப்படுகின்றதுன்னு சொல்லித்தான் அந்த சட்டமே ஆரம்பிக்கின்றது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் இந்த லஞ்சம் ஊழலை நாங்கள் இல்லாமல் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் நான் சொல்லுகின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல்கள், பணம், பட்ஜெட், செலவீனங்கள், வருமானங்கள், கடன்கள் எல்லாம் சம்பந்தமாகவும் சகல விபரங்களும் வந்து மக்களுக்கு தெரிய போக வேணும். அதன் மூலமாகத்தான் மக்கள் அரச நிறுவனங்களை கேள்விக்குட்படுத்த முடியும், தவறு செய்கின்ற பொழுது பொறுப்புக்குள்ளாக்க முடியும். அந்த தகவலின் அடிப்படையில் தான் மக்கள் தேர்தல்களின் பொழுது தங்களுடைய தீர்மானங்களை எடுத்து அதன் மூலமாக வாக்களித்து நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பும் பொறுப்புக்கூறல் கட்டமைப்பும் செயல்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி காணப்படுகின்றது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த ப்ராமிஸ்.lkன்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது. அதுவும் இப்பொழுது இந்த ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நான் நினைக்கிறது மிக முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம் என்று சொல்லி சொன்னால், இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வந்து சுயாதீனமான ஆணைக்குழுக்களில் ஒன்று. அதில் வந்து அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது, இல்லை, அது சுயாதீனமாக செயற்படுகின்ற ஒன்று. கைதுகளாக இருக்கலாம், குற்றப்பத்திரம் தாக்கல் செய்வதாக இருக்கலாம், இண்டக்மெண்ட் ஃபைல் பண்ணுறதாக இருக்கலாம், அல்லது பிற கோர்ட்ஸ் ப்ரொசீடிங்ஸாக இருக்கலாம். எல்லாமே வந்து முற்று முழுதாக இந்த ஆணைக்குழுவின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றது. அப்போ இதில் வந்து அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது, இருப்பதில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அரசாங்கத்தைச் சேர்ந்த சிலர் வந்து இந்த கைதுகளுக்கு உரிமை கோருகின்ற விதமாக கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மக்கள் மத்தியிலே இது அரசியல் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்படுகின்றதா, அரசியல் பழிவாங்கலாக சில அரசியல்வாதிகள் கோருகின்றது மாதிரி அரசியல் பழிவாங்கலுக்காக மேற்கொள்ளப்படுகின்றதான்னு சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அதனால் மிக கவனமாக செயல்பட வேண்டும், கொண்டு வரணும்னு சொல்லி. மற்றது வந்து நான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற விளைவுகளுடைய ஆரம்ப புள்ளி பல வருடங்களுக்கு முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் நாங்கள்னு சொல்லி தங்களுக்கு உரிமை கோருவதை விட்டுவிட்டு இந்த செயற்பாடு சரியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதுக்கான ஒரு சூழமைவினை சர்க்கம்ஸ்டான்சஸ் அதை வந்து ஒரு என்வாயன்மெண்ட்டை அட்மாஸ்பியரை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டியதான் அரசாங்கத்தினுடைய வேலை. அது அரசாங்க தலையீடாக வராது. ஸோ அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த ப்ராமிஸ்.lkல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரச நிறுவனங்களிலே கொடுக்கப்படுகின்ற டெண்டர்ஸ், கால் ஃபார் டெண்டர்ஸ், அது சம்பந்தமான சகல விவரங்களும் இருக்கின்றது. நாங்கள் அதன் மூலமாக என்ன கால் ஃபார் டெண்டர்ஸ் வந்திருக்கின்றது, யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதனுடைய அப்ளிகேஷன் ப்ரோசஸ் என்னன்னு சொல்லப்படுகின்ற சகல விவரங்களும் வந்து அந்த ப்ராமிஸ்.lkல போடப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக அதில் முழு விவரங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றதா, வினைத்திறனாக செயற்படுகின்றதா என்ற கேள்விக்கு அப்பால் வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு மிக முன்னேற்றகரமான மிக ஆரோக்கியமான ஒரு பொறிமுறை. அதன் மூலமாக வந்து முறையற்ற விதத்திலே கேள்விகள் டெண்டர்ஸ் வழங்கப்படுவது வந்து குறைக்கப்படுகின்றது. மக்களுக்கு விபரம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை இன்னொன்று பார்க்க வேண்டும் சொன்னால், இன்றைக்கு கூட அரசாங்க நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை இணையதளங்களில் போய் பார்ப்பதற்கான கலாச்சாரம் வந்து இலங்கையில் இல்லை. அப்போ அதே நேரத்தில் வந்து சாதாரண ஒரு குடிமகன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் தட்டி பார்க்கின்ற கலாச்சாரம் இலங்கையில் இல்லை. வேறு வளர்முக நாடுகளிலே அந்த கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்காக நாங்கள் இங்கே செய்யக்கூடாது என்று இல்லை, எங்கேயுமே ஆரம்பிக்கத்தான் வேணும், அது படிப்படியாக வர வேண்டும். ஆனால் இந்த ப்ராமிஸ்.lkன்னு சொல்லப்படுகின்ற விஷயம் ஒன்று இருக்கின்றதுன்னு சொல்லப்படுகின்ற அந்த பிரச்சாரம் கூட, அந்த வெளிப்படுத்தல் கூட அரசாங்கத்தினாலே மிக பாரிய அளவிலே மேற்கொள்ளப்பட இடை நிறுத்துறது கொஞ்சம் மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் நானும் இந்த அட்வொகாட் நேயர்களுக்கும் கூறிக்கொள்ள விரும்பும் விடயம் என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் இந்த பேசிக்கொண்டிருக்கும் ப்ராமிஸ்.lk என்ற இணையதளத்தை குறித்த இந்த லிங்கை கூட நாங்கள் எங்களுடைய இந்த யூடியூப் காணொலிக்கு கீழே பதிவிட எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக தெரியாமல் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த இணையதளத்துக்கு சென்று பாருங்கள். நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்தும் ஒருவராக இருந்தால் கட்டாயமாக அது உங்களுக்கு உதவியாக அமையும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் நாங்கள் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து இருக்கின்றோம். இப்போ இந்த ப்ராமிஸ்.lk இப்போ நீங்கள் கூறிய மாதிரி இந்த டிஜிட்டலைசேஷன், அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த அறிவு மட்டம் என்பது தொடர்பாகவும் நீங்கள் இப்பொழுது பேசுனீங்க.
அப்படி உண்மையில் வந்து இந்த டிஜிட்டலைசேஷன் என்று வரும்பொழுது உண்மையிலே வந்து அந்த இணையதளங்களை பார்வையிடும் அந்த அந்த யூசேஜ் மட்டமும் குறைவாக இருக்கின்றது. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த அரசாங்கம் அதை அறிவுறுத்தும் அந்த பரப்புரையும் குறைவாக இருக்கின்றது என்று. அப்போ இதையும் நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அவற்றை இப்போ மக்களுக்கு தெளிவுபடுத்தும் முறைகளை கொண்டு செல்வதற்கு என்ன மாதிரியான படிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும்? அரசாங்கத்தினுடைய அதை ஒரு பக்கத்துக்கு வச்சு கொண்டிருக்க நான் நினைக்கின்றேன், இப்படியான ஊடக கலந்துரையாடல்களை வந்து பொது வழிகளிலே மக்கள் இதை பற்றி கூடுதலாக கலந்துரையாட வேண்டும். அதை விட முக்கியமாக நீங்கள் சொல்லுகின்றது மாதிரி இந்த ஊழல் சம்பந்தமாக பணியாற்றுகின்ற நிறுவனங்கள், சமூக சேவையாளர்கள் வந்து இது சம்பந்தமான வெளிப்படுத்தல்களை கொண்டு வர வேண்டும். இது சம்பந்தமான தகவல்களை வந்து கிடைக்கின்ற பொது வழிகளில் எல்லாம், அது ஃபிசிக்கல் ஸ்பேஸாக இருக்கலாம், சைபர் ஸ்பேஸாக, டிஜிட்டல் ஸ்பேஸாக இருக்கலாம், எங்கேயுமே வந்து அதை பற்றி கதைச்சி கொண்டு போகிற தன்மை கொண்டு வர வேண்டும். இதில் நான் ஒன்று சொல்ல வர வேணும் என்னென்னு சொல்லி சொன்னால், மில்ராய், இந்த பிரைபரி கமிஷன், சேபோக்கள் நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம், பிரைபரி கமிஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ மக்கள் மத்தியில் ஊழல் சம்பந்தமாக முறைப்பாடு செய்வதற்கான அந்த பொறிமுறையை வந்து மிக இலகுபடுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால், வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக, ஹாட்லைன் மூலமாக, ஆன்லைன் மூலமாக சொல்லி போயிட்டு பலதரப்பட்ட இமெயில் மூலமாக பலதரப்பட்ட முறைகளிலே வந்து ஒரு லஞ்சம் ஊழல் சம்பந்தமான முறைப்பாடுகளை வந்து நாங்கள் ஆணைக்குழுவுக்கு வைக்கலாம். அது வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 2016ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம், அப்படி பல விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அரசாங்கத்தில் இப்போ நீங்கள் கூறியவாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நிறுவனங்கள் இதிலே அரசாங்கம் தலையீடு செய்ய முடியாது என்றும் கூறுகிறீர்கள். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த அரசாங்க நிறுவனங்கள் மீது மக்களின் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கேள்வியும் அங்கே இருக்கின்றது. என்னத்தான் செய்தாலும், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுமே, நாங்கள் போலீஸுக்கு போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போடுவோம். உண்மையில் போலீஸ்க்கு மேலே அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நாங்கள் இதை போய்ட்டு எந்த தான் கம்ப்ளைண்ட் செய்தாலும் போலீஸார் இதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பார்களா? அடுத்தது வந்து மிக முக்கியமாக அரச தலையீடு இல்லாவிட்டாலும் இந்த பொலிட்டிஷியன் இன்ஃப்ளூயன்ஸ், இப்படிப்பட்ட பல கட்ட விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் அதன் மீது நம்பிக்கை வைத்து, அரசாங்க நிறுவனங்கள் மீது நம்பிக்கை வைத்து முறைப்பாடை செய்ய முடியுமா? இதான் இப்போ பிரச்சனை. லஞ்சம் என்று சொல்கிறது மில்ராய், வாங்குறதும் குற்றம், கொடுக்குறதும் குற்றம் சொல்லி நாங்கள் அதை ரைட். இப்போ லஞ்சத்தை வந்து கட்டமைப்பு ரீதியாக அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகள் மூலமாக மட்டும் நிறுத்த முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். மக்களும் அதுக்கு துணை போக வேண்டும். இப்போ இன்றைக்கு வந்து போலீஸில் கொண்டு போய் கொடுக்கின்ற முறைப்பாடு சரியான முறையில் விசாரிக்கப்படுவதில்லை என்று சொல்லி முறைப்பாடு செய்கின்ற அதே பொதுமக்கள் தான் வந்து தங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே தாங்களாகவே லஞ்சத்தை கொடுக்கின்றதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். போலீஸில் ரோட்டில் போகின்ற பொழுது, டிராஃபிக் போலீஸால் நிப்பாட்டப்படுகின்ற பொழுது காசை கொடுத்து விட்டு போகின்ற, அதாவது வந்து தங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை வந்து இலகுவாக இருக்கின்ற, தங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்களிலே இல்லாமல் பண்ண வேணும், மொழியற்றதாக மாற்றப்பட சொல்கிற அதே செயற்பாடுகளை மக்கள் செய்து கொண்டு, இன்னொரு பக்கத்தால் தாங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது இல்லாமல் பண்ணப்பட வேணும்னு சொல்லப்படுகின்ற ஒரு கலாச்சாரம் இலங்கையில் இருக்கின்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே வந்து மக்கள் அரச நிறுவனங்களிலே, குறிப்பாக போலீஸ் போன்ற நிறுவனங்களை வந்து நம்புகின்ற நிலை வந்து மிக குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் அதுக்கு காரணம் தனிய போலீஸ் மட்டுமல்ல என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மக்களும் அதற்கு இடமளித்ததன் காரணமாகத்தான் வருகின்றது. மக்கள் வந்து இல்லை நான் லஞ்சம் வழங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் அதற்குரிய ஏற்பாடுகள் வரும். இப்போ உதாரணமாக நான் என்னுடைய நண்பர்களுடன் உரையாடுகின்ற பொழுது, இப்போ சில நேரங்களில் போய் நாங்கள் என்ன நடக்கிறோம்னா, அநேகமான அரச நிறுவனங்களில் போயிருந்து கொண்டு கடைசி நேரத்தில் சில விஷயங்களை செய்து கொள்ள முயற்சி செய்வோம். அந்த நேரங்களில் தான் நாங்கள் அநேகமாக லஞ்சம் கொடுக்கறது கூட. அப்போ ஏற்கனவே திட்டமிட்டு முறையான படிமுறைகளின் மூலமாக நாங்கள் நேரத்துக்கே திட்டமிட்டு செய்து வருகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் நாங்களும் வந்து கடைசி நேரத்தில் போயிருந்து கொண்டு செய்கின்றது. நான் அதுக்காக சொல்ல வரையில் அரசு நிறுவனங்கள் எல்லாம் மிக சிறம்பட செயற்படுகின்றதுன்னு சொல்லி அவர்களே வேணும் என்று தாமதிக்க வச்சு, அதன் மூலமாக எங்களை அலைக்கழிய வச்சு, அதன் மூலமாக பணத்தை பெறுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இது ரெண்டு பக்கமே வர வேணும். அப்போ நெடுகிலும் அரச நிறுவனங்களை குறை சொல்லி கொண்டு அதனால தான் நீங்கள் ஒன்றும் வேலை செய்யலன்னு சொல்லி கொண்டிருக்க முடியாது. அந்த அரச நிறுவனங்களை
வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மக்களும் அதுக்கேற்ற விதமாக செயற்பட வேண்டும். இப்போ பொதுவாக நீங்கள் சொல்வதை பார்த்தால் உண்மையிலே எங்கள் மத்தியில், எங்கள் கலாச்சாரத்தின் மத்தியில் இந்த ஒரு மாற்றத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அதாவது நாங்கள் லஞ்சம் கொடுப்பதாக நினைத்தால் அந்த நினைப்பில் கூட மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் எங்களுக்கு இந்த நாட்டில் உள்ள இந்த ஊழல்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலாம். ரெண்டுமே வர வேணும் மெல்வாய் என்று சொன்னால் இப்போ இப்படி ஒரு கலாச்சாரத்துக்குள்ள ஊறி போயிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த நிலையான மனநிலை மாற்றத்தை கொண்டு வர்றன்றது இலகுவான விஷயம் அல்ல. ஸோ அந்த காரணத்தினால தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கான செயற்திட்டங்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நிறுவன ரீதியான பொறிமுறைகளையும் நாங்கள் வெளிப்படைத்தன்மை மிகுந்ததாகவும் விரைவுபடுத்தப்பட்டதாகவும் மக்கள் இலகுவாக அணுகக்கூடியதாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மூன்று மிக முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்சஸ், ஏதாவது ஒரு நிறுவனத்தை எந்த ஒரு குடிமகனும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவருடைய சமுதாய அந்தஸ்து பற்றிய ஏற்றத்தாழ்வுகளை மனசில் எடுக்காமல் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வெறுமாக இருந்தால் அவர் லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது. இப்போ நான் இதில் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நடந்ததுன்னு சொல்லி குற்றச்சாட்டம் இருக்கிறது, நடக்கவில்லைன்னு சொல்லி அரசாங்கம் சொன்னதும் இருக்கின்றது. ஆனால் தலதா மாளிகையில் இந்த வழிபாட்டுக்கு கூட விஐபி வரிசை ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. அப்போ அங்கே அரசாங்கத்தினுடைய பிள்ளை எதுவுமே இல்லை. அரசாங்கம் அதை அனுமதித்தது பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் தாங்கள் விஐபி என்று கருதுகின்றது, தங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஏதோ ஒரு காரணத்தினால, அதிகாரத்தின் காரணமாகவோ நிதிநிலையின் காரணமாகவோ சமூக அந்தஸ்தின் காரணமாகவோ தாங்கள் மற்றவர்களும் பார்க்க உயர்ந்தவர்கள், எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை வசதியானதாக இருக்க வேண்டும் சொல்லப்படுகின்ற அந்த மனநிலை மாற்றப்படுகின்ற வரைக்கும் இப்பொழுது நாங்கள் உண்மையிலே ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அண்மையில் உள்ளூராட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. பிராதேச சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு நகராட்சி மேயர்கள் தெரிவு செய்யப்பட்டது. இப்பொழுது நகராட்சி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த மக்கள் அதிகமாக தொடர்பு படும் இடங்களாகத்தான் இந்த நகர சபைகள் இருக்கின்றன. அதாவது கரண்ட் லைன் எடுக்கணுமா, வாட்டர் லைன் எடுக்கணுமா, வீட்டில் லைட் பிரச்சனையாக, தெரு லைட் பிரச்சனையாக இருந்தாலும் கூட நாங்கள் பிரதேச சபைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் இந்த ஊழல் அதிக அளவு நடைபெறுகின்ற ஒரு இடமாகவும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களாகத்தான் இருக்கின்றது. அதன் நேரத்தில் அவர்களுடைய இந்த வெளிப்படைத்தன்மை, அவர்கள் செலவழிக்கும் இந்த விதங்கள் குறித்தும் மக்கள் மத்தியில் கேள்வி இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் என்னத்தான் மக்களுக்கு குறைகள் சொல்லுமாக இருந்தாலும் கூட அதை நான் உண்மையில் நேரில் கண்டிருக்கிறபடியால் இந்த கேள்வியை கேட்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு தண்ணீர் இணைப்பை பெற்றுக்கொள்ள சென்றால் ஒரு பிரதேச சபைக்கு அந்த இணைப்பை பெற்றுக்கொள்வதற்கு பல மாதங்கள் காத்திருக்க வேண்டும், அல்லது வேண்டுமென்றே அதை தாமதப்படுத்தும் ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதாவது அதிகாரிகள் சொல்லாமல் லஞ்சம் கேட்கும் தன்மை, மக்கள் நேர்மையாக இருந்தாலும் கூட அதை தாமதப்படுத்துவதன் மூலமாக நீ எனக்கு லஞ்சம் தந்தால்தான் உனக்கு உடனே இதை நான் செய்து தருவேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த 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 ஒருவேளை அந்த கிடைக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ், இல்லை இதை நாங்கள் காசை கொடுத்தாவது உடனே செய்து கொள்வோம் என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள் தானே. இதில் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் முதல் சொன்ன பாயிண்ட்ல அதை சொன்னான். ஆனால் நான் என்ன சொல்லி பார்க்குறேன்னு சொன்னால், இந்த அரசாங்க நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள்லையும் அதுக்குள்ளே வேலை செய்கிறார்களும் பொதுமக்கள் தானே. இப்போ இந்த அரசு நிறுவனத்துக்குள்ள இப்போ நீங்கள் கதைச்சது உள்ளூராட்சி மன்றங்கள்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, உள்ளூராட்சி மன்றங்களில் வேலை செய்கின்ற ஒருவர் உள்ளூராட்சி மன்றத்துக்குள்ள மட்டும்தான் அவர் அரச உத்தியோகத்தராக இருக்கின்றார். ஆனால் அவர் வேறு நிறுவனங்களுக்கு போகின்ற பொழுது அவர் பொதுமகன் தான். அப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இங்கே பொதுமகன் என்று சொல்கிறது அந்த அரச உத்தியோகத்தர்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போ அதான் சொல்கிறேன், கொடுக்குறதும் பிள்ளை வாங்குறதும் பிள்ளைன்னு சொல்லுகின்ற பொழுது அவர்களும் வாங்க வேணும், அவர்கள் வாங்குறதை நிப்பாட்ட வேணும், கொடுக்குறதையும் நான் நிப்பாட்ட வேணும். நீங்கள் சொல்கிறது உண்மை. அதான் நான் சொன்னேன், அவங்களுக்கு வேணுமென்றே இந்த பொறிமுறைகளை தாமதப்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கு சலிப்பூட்டி மக்களை லஞ்சம் கொடுக்க வைக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் முக்கியமானதுன்னு சொன்னால் டிஜிட்டலைசேஷனும் சென்ட்ரலைஸ் சிஸ்டம் மிக மிக முக்கியம். இப்போ உடனடியாக இவ்வளவு இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கச்சேரி போன்ற நிறுவனங்களில், ஏனைய அரச நிறுவனங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், இதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்னு சொல்லப்படுகின்ற பீப்புள்ஸ் சார்ட்
ஒரு பட்டயம் ஒன்றை வந்து அந்த அந்த நிறுவனத்துக்கு முன்னாலேயே வச்சிருப்பார்கள். அப்போ மக்களுக்கு தெரியும் இந்த 3 நாட்களுக்குள்ளேயே வருகின்றதுன்னு சொல்லி. ஆனால் டிஜிட்டலைசேஷன் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், அது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிச்சு கொண்டிருக்கும். இது செய்யப்படவில்லைன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இப்பவும் ஓல்ட் ஸ்கூல் முறையில் வந்து ஃபைல்ஸையும் வச்சு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸையும் வச்சு டீல் பண்ணி கொண்டிருக்கிறதால வந்து இந்த இந்த அந்த தாமதங்களை கண்காணிக்கின்ற பொறிமுறை வந்து சரியாகவே செயற்படவில்லை. அப்போ அதனால தான் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யணும். இல்லை இப்போ ஒரு சட்டம் மட்டும் கொண்டு வர்றதால வந்து இந்த நீங்கள் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையை மாற்ற முடியாது. எல்லா சட்டங்களும் சேர்ந்து செய்கின்ற பொழுது தான் செய்ய முடியும். இப்போ உதாரணமாக இப்போ பிரைபரி கமிஷன் கூட தன்னுடைய செயற்பாடுகளை சமீப காலத்தில் வினைத்துறையாக செய்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம், செய்யக்கூடியதாக இருப்பதற்கான காரணம் வந்து இந்த ஏற்பாடுகள் அனைத்துமே ஒன்றுக்கொன்று பங்களிப்பு செய்து கொண்டு போகின்றது. அப்போ இந்த சூழ்நிலையிலே வந்து தற்போதைய அரசாங்கம், முன்னைய அரசாங்கம் தான், இப்போதைய அரசாங்கம் அடிக்கடி டிஜிட்டலைசேஷன் பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து உட்கட்டமைப்புக்கான முதலீடுகள் நிதி இருக்கின்றதா என்றதெல்லாம் ஒரு பக்க கேள்வி. நாங்கள் வங்குரோத்திலிருந்து இப்பொழுதுதான் பேங்க்ரப்சியிலிருந்து இப்போ தான் மீண்டு வந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அதுக்கு பாரிய அளவில் பணம் தேவைப்படுகின்ற ஒரு பொறிமுறைக்குள்ள முடியுமா இல்லை என்றது வேறு பிரச்சனை. அதனால நான் சொல்லவான்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேண்டும். ஒரு பக்கமாக கல்வி பொறிமுறைகளின் மூலமாக மக்களுடைய சிந்தனையை மாற்றுவதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே வந்து எங்களுடைய அரச நிறுவனங்களுக்குள் இருக்கின்ற கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்களையும் செய்ய வேண்டும். இப்போ கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்களை செய்வது முற்று முழுதாக அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கின்றது. ஆனால் மனநிலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்களை செய்வதில் பெரும்பான்மையான பங்கு மக்களுக்கு இருக்கின்றது. அப்போ மக்கள் வந்து இது அரசாங்கத்தினுடைய வேலை என்று சொல்லி போட்டு கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்போ ரைட், ஓகே, மக்கள் தவறு செய்யவில்லை, மக்கள் உண்மையிலேயே உறுதியாக இருக்கின்றார்கள் ஊழல் வேண்டாம் என்று. ரைட், இப்போ அவர்கள் பிரதேச சபைகளுக்கு மாநகர சபைகளுக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது உண்மையிலே ஒரு சட்டத்தில் அவர்களுக்கு இடம் ஒன்று இருக்கின்றதா? ரைட், இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது, எங்களுடைய இந்த பிரதேசத்தில் நீங்கள் ஒரு அபிவிருத்தியை, கொழும்பு மாநகர சபை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு செயல் திட்டம் ஒன்று நடைபெறுகிறது, இதுக்கு நீங்கள் எவ்வளோ முதலீடு செய்கிறீங்க, எவ்வளோ போடுறீங்க, இது என்ன பிரேக் டவுன் கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரைட் ஒன்று இருக்குதா? அப்போ அதை வெளிப்படுத்த வேண்டிய கடற்பாடு வந்து அந்த அதிகாரிக்கு இருக்கிறதா? அதை எப்படி மக்கள் தெரிந்து கொள்ள? அவர் உரிய பதிலை தராட்டி அவர் யாருக்கு போயிட்டு முறைப்பாடு செய்வது? இப்படி ஏதாவது ஒரு வழிவகைகள் அமைப்பு ஒன்று இருக்கிறதா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து இலங்கையினுடைய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம், உலகத்தில் இருக்கிற சட்டங்களில் மிகச் சிறந்ததாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய சட்டத்திலே வந்து எந்த ஒரு நிறுவனமும் வந்து விதிவிலக்கு அளிக்கப்படவில்லை. அதாவது வந்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து, பாதுகாப்பு அமைச்சிலிருந்து, கிராம சேவையாளர், கிராம அலுவலகம் வரைக்கும் நாங்கள் கேள்வி கேட்கலாம். யாருக்குமே விடுபாட்டு உரிமை கொடுக்கவில்லை. அதனால அது மிக முக்கியமான விஷயம். உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் கேள்வி கேட்கலாம். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து அதுக்கு சகல விதமான ஏற்பாடுகளும் இருக்கின்றது. அந்த செக்ஷன் 5க்கு கீழே இருக்கின்ற சில மட்டுப்பாடுகளை தவிர்த்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் எந்த விதமான கேள்விகளையும் கேட்கலாம். அந்த பிரிவு 5ல் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் கூட வந்து மிகவும் சுருக்கமானதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்குள்ளே விழுவதற்கான வாய்ப்புகள் குறைவு, முதலாவது. ரெண்டாவது வந்து இந்த நீங்கள் சொல்லுகின்ற செயற்திட்டங்கள் சம்பந்தமாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் செக்ஷனே வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இருக்கின்றது. அதாவது வந்து எந்த ஒரு பகிரங்க அதிகார சபையும், அங்கே சட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிற சொல்லு வந்து பப்ளிக் அத்தாரிட்டி, பகிரங்க அதிகார சபையும் வந்து ப்ரோஆக்டிவாக தாங்களாகவே முன் வந்து தங்களுடைய செயற்திட்டங்கள் சம்பந்தமான சகல விவரங்களையும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட சரியாக வருஷம் ஞாபகம் இல்லை, அந்த குறிப்பிட்ட மாதம் ஞாபகம் இல்லை, 3 மாதம் நினைக்கிறேன், 3 மாத காலத்துக்கு முன்னரே வந்து குறிப்பாக அந்த செயற்திட்டத்தால் பாதிப்புக்குள்ளாகப்படக்கூடிய மக்களுக்கும் இலங்கை முழுவதும் அறிவிக்க வேணும்னு சொல்லி சட்டத்தில் தேவைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் ஒரு சின்ன மட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோஷர், அது தானாகவே முன் வந்து செயற்படுத்த வேணும்னு சொல்லப்படுகின்றதில் அது சொல்லப்பட்டிருக்க இன்னொரு க்ளோஸ் என்னன்னு சொன்னால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை மெல்ரோய், உள்நாட்டு நிதிக்கு இவ்வளவுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் செய்யணும். அது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு இல்லை, குறிப்பிட்ட பணத்தொகைக்கு மேலே. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வருகின்ற பணமாக இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த அமௌண்ட்டுக்கு மேலே என்றால் மட்டும்தான் இவ்வளவு ப்ரோஆக்டிவாக செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இருந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள
மொரட்டோ முனிசிபல் கவுன்சில் மட்டும் இவ்வாறு பேப்பரில் போட்டான். இப்படி இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு கீழே அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு தெரியாது. அந்த நேரத்தில் இது பெரிய பேசு பொருளாக இருந்ததுன்னு சொன்னால் முதல் தரமாக அப்படி செய்தார்கள். இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டால் வந்து இப்படி ஒரு ப்ரொஜெக்டை வந்து நாங்கள் முன்னெடுக்க போகிறோம், இவ்வளவு செய்யல அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கேட்பதற்கான சகல உரிமைகளும் இருக்கின்றது. சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நிறுவனங்கள் வந்து இவ்வாறான ஒரு சட்ட தேவைப்பாடு இருந்தாலும் கூட ப்ரோஆக்டிவாக தாங்களாகவே முன் வந்து இந்த விவரங்களை வெளியிடுறதில்லை. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் ஆர்டிஐயை போட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. ஐங்கரன் அவர்கள் இந்த கேட்க வேண்டிய நம்மத்தில் இருக்க வேண்டிய மற்றொரு கேள்வி தான் என்னென்னு சொன்னால், இலங்கையில் வந்து போதுமான சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் கூட, இப்போ உதாரணமாக இந்த நீங்கள் கூறும் பொழுது இந்த ஆர்டிஐ, அதே நேரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருக்கும் பொழுது இப்படி செய்ய வேண்டும் என்று படிமுறைகள் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, நாங்கள் காண்பதற்கு அதிக அளவில் காண்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் வந்து அரசு அதிகாரிகள் இந்த கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தலின்படி செயற்படுவதே இல்லை. இப்போ உதாரணமாக இப்போ கொழும்பு மாநகர சபை எடுத்துக்கொண்டால், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் குறிப்பிட்ட தொகையை விட ஒரு செயல் திட்டம் என்று இருந்தால், இப்பொழுது கூட நீங்கள் அந்த இணையதளத்துக்கு போய் சேர்ந்தால் ஒரு செயற்திட்டம் தொடர்பாக கூட அதற்குரிய பிரேக் டவுனோ அதற்குரிய தொகையினோடோ அந்த செயற்பாடு குறித்த தகவல்களை காண்பதற்கு இருப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஆர்டிஐயும் போடுகின்றோம், ஆர்டிஐக்கும் சில நேரங்களில் பதில் கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இவர்களை நாங்கள் முன்னுக்கு தள்ளுவது? இதுக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து டிஜிட்டலைசேஷன், ரைட்? இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ அடுத்தது வந்து நிறைய சிக்கல் இருக்குது. அதான் வந்து சொல்லுவாங்க, இலங்கையில் இருக்கிற பிரச்சனை வந்து ஓகே, இலங்கையில் சட்டத்துக்கும் லீகல் ஃப்ரேம் ஒர்க், சட்ட கட்டமைப்புக்குள்ளேயும் வந்து நிறைய இடைவெளிகள் இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் நிறைய சட்டங்கள் வந்து இலங்கையினுடைய சட்டங்கள் வந்து அவுடேட்டட், மிகவும் பழைய சட்டங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் கையாண்டு கொண்டு இருக்கின்றோம். ஸோ அதனால் வந்து இப்போது இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக சட்டங்கள் அப்டேட் பண்ணப்பட வேண்டும், விற்றைப்படுத்தப்பட வேண்டும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இருக்கின்ற சட்டங்களே அமுல்படுத்தப்படுவதில்லை. இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம் தான் இங்கே இலங்கையில் இருக்கின்றது. அமுல்படுத்தல் சம்பந்தமான ஒரு கேப். அந்த கேப்பை செய்வதற்கு வந்து சொன்னால், இப்போ இலங்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்ட நேரத்திலையும் அல்லது அந்த வரைவு செய்து கொண்டிருக்கப்பட்ட 2015-2016 காலப்பகுதியிலேயும் மிகவும் பரவலாக கதைக்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கல்ச்சர் ஆஃப் சீக்ரசி, இந்த அரச நிறுவனங்களுக்குள்ள வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ரகசியம் காக்கின்ற ஒரு கலாச்சாரம் வந்து இருந்து கொண்டு வருகின்றது. அந்த கலாச்சாரத்தின் காரணமாக எங்களுடைய அரச நிறுவனங்களில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்களுக்கு இந்த தகவலை வெளியிடுன்றது வந்து கிட்டத்தட்ட அலர்ஜிக் மாதிரி. அப்போ தாங்கள் அதை வந்து வெளியிடுற தன்மை வந்து எங்களுடைய இதில் இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க வந்து அந்த தகவல்ன்றது வந்து நிறுவனத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லி. ஆனால் தகவல் வந்து மக்களுக்கு சொந்தமானது, மக்கள் சம்பந்தமான தகவல்கள் மக்களுக்கு சொந்தமானது. அந்த புரிதல் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. அப்போ இதை நாங்கள் எவ்வாறு மாற்றலாம்னு சொல்லி சொன்னால், ஒரு விதத்தில் நாங்களும் அந்த அழுத்தத்தை கொடுக்க வேணும். அதான் நாங்கள் சொல்கிறது, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டை நாங்கள் இப்போ நான் கூட ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னால், இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மிக மிக முக்கியம் ஊழலை கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டையும் வந்து நாங்கள் கூட பயன்படுத்தி கொள்ள வேணும். இப்போ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டை நாங்கள் சொல்லுகிறது வந்து இட்ஸ் அ டூல்னு சொல்லி, இது ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்தி அதன் மூலமாக அரசு திணைக்களங்களில் இருக்கின்ற தகவல்களை நாங்கள் வெளிக்கொணர்கின்ற பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், இப்போ தாமதம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதையும் நாங்கள் தகவல் அறிமுறை சட்டம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஏன் இந்த தாமதம் ஏற்பட்டது, எவ்வளவு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகள் இவ்வளவு காலத்தில் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை முறைப்பாடுகள் இவ்வளவு காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு காலம் எடுக்கின்றது ஒரு வழக்கை முடிப்பதற்குன்னு சொல்லப்படுகின்ற புள்ளி விவரங்களை நாங்கள் வெளியில் எடுத்தோம்னு சொன்னால், அதன் மூலமாக நிறுவனங்கள் மீது அழுத்தத்தை திணிச்சதன் மூலமாக அவருடைய சேர்த்துலனை மாற்றிக்கொண்டு போகலாம். அடுத்தது வந்து நீங்கள் நான் ஏற்கனவே கலந்துரையாடினது மாதிரி நாங்கள் கூடுதலாக இன்னும் ஓல்ட் ஸ்கூலில் இருக்கிறோம், டிஜிட்டலைஸ் பண்ணாமலே இருந்து கொண்டிருக்கின்றோம். டிஜிட்டலைஸ் பண்ணுகின்ற பொழுது மிக இலகுவாக இந்த பொறிமுறைகள் வேறு. இப்போ உங்களுக்கே தெரியும் மில்ராய், நான் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினது மாதிரி, ஒரு முறைப்பாடு போச்சென்றால் அது அப்படியே கிடப்பிலே இருக்கின்றது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ தகவல் உத்தியோகத்தருக்கு நான் ஒரு ஆர்டிஐ ரெக்வஸ்ட்டை போடுறேன், அவர் எனக்கு உடனடியாக அக்னாலஜ்மெண்ட் தர வேணும், இல்லை 14 டேஸுக்குள்ள ஓமோ இல்லையான்னு சொல்லி சொல்ல வேணும், தர முடியுமா இல்லையான்னு சொல்ல வேணும், இன்னொரு 14 டேஸுக்குள்ள ஓமோன்னு சொல்லி தகவல் எனக்கு தர வேணும். ஆனால் நாங்கள் போடுகின்ற சில ஆர்டிஐக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட்டே வர்றதில்லை, மாதக்கணக்கில் வர்றதில்லை. ஆனால் இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டத்துக்குள்ளே இது என்டர் பண்ணப்பட்ட உடனே அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுது நானும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது. அதே நேரத்தில் அவருடைய மேலே சூப்பர்வைசரும்
கண்காணி பார்த்து கொண்டிருக்க மிக முக்கியமான விடயம் அது. பார்க்கின்ற பொழுது ஏன் இங்கே வரலன்னு சொல்லப்படுகின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. இப்போ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அப்படி தான் போய்க்கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு பரிந்துரை எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ நீங்கள் இது முதல் தடவையாக சொல்கிறீங்களா இல்லாட்டி இங்கே டிஜிட்டலைசேஷன் சம்பந்தமாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. IMF சொல்லப்பட்டுகின்ற அந்த கண்டிஷனாலிட்டிஸ் இந்த RTIக்கும் அது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறதா? RTIயில் அது பரிந்துரை சொல்லப்பட்டில்லை. RTIயில் பரிந்துரை சொல்லப்பட்டில்லை. பட் அவங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொல்லவில்லை. ஆனால் இந்த டிஜிட்டலைசேஷன் சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ன்றது மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் கோர்ட் சிஸ்டத்துக்குள்ள எடுத்து பார்த்தோம். இப்போ இதுவரை ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த சென்ட்ரலைசேஷன்? இப்படி ஏதாவது ஒரு நிறுவனம், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட், ஒரு 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 உதாரணத்துக்கு கூறக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று இது முன்னும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு சும்மா உதாரணம் நான் நடைமுறையில் பார்த்த உதாரணம். உண்மையாக அது சென்ட்ரலைஸ் டிஜிட்டலைஸ் சிஸ்டம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். ரைட், ஓகே. நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த பிறகு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் என்ன விதமான குற்றம் எந்த போலீஸ் ஸ்டேஷனோட சம்மந்தப்படும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அது ஹெட் ஆஃபீஸுக்கு போகுது இங்கே. ஆனால் அவங்க அந்த ஸ்பெசிஃபிக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு, இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி. அப்போ உடனடியாக அந்த விசாரணை ஆரம்பிக்கப்படுகின்றது. நான் போட்ட முறைப்பாடு என்னோட தனிப்பட்ட அனுபவத்தின்படி. ஏன்னு சொல்லி பார்த்தால் இங்கிருந்து போகிற வழினால இவங்க ஃபாலோ அப் பண்ணுறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ உடனடியாக அந்த அழுத்தம் அங்கங்கே விதிக்கப்படுகின்றது. அங்கே ஊரில் இருக்கின்ற அசம்பந்தமாக செயல்படுகின்ற போலீஸ் ஸ்டேஷன் மீது அழுத்தம் ஒன்று விதிக்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு வருகின்றது. அவங்க சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி சொல்கிறாங்க, சரி நாங்கள் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாக வேணும், அதனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் நான் இதுக்குள்ள கன்க்ளூட் பண்ணி அட்லீஸ்ட் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஆகுது முடிச்சு நாங்கள் கொடுக்க வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்காணிப்பும் அந்த காலவிரியம் இல்லாமல் அதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையும் இருக்கின்ற பொழுது வினயத்தில் நாங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்தப்பட்டு கொண்டிருக்கிறது கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இது ஒரு பொறிமுறையாக ஒரு கடை. இப்போ நிறைய விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இன்கம் டேக்ஸ் நாங்கள் லேண்ட் மினிஸ்ட்ரி அதுகளோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால், நான் சொத்து வாங்கின உடனடியாக அது அங்கே போய் அலர்ட் ஆகுது. ரைட். ஸோ அந்த விஷயங்கள் இப்போ சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டு டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டு, அதாவது வருமானம் தரக்கூடிய விடயங்கள் உடனடியாக டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டு, அது நல்ல விஷயம் தானே. அது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இப்பொழுது உண்மையில் இப்போ பாதி சவால்கள் இருக்கின்றன. இப்போ பொதுமக்கள் என்ற அடிப்படையில் ஒரு வியாபார நிறுவனம் ஒரு வியாபாரியாகவோ ஒரு நிறுவனத்தை நடத்தும் ஒருவராகவோ இந்த கேள்வியை கேட்கின்றேன். எப்படியும் ஒரு நிறுவனத்தை நடத்தும் பொழுது அது தொடர்புடைய சட்ட தேவையான வளங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் கட்டாயமாக அதிலுள்ள பிரதேச சபைக்கு மீண்டும் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே அநேகமாக காணக்கூடிய விடயங்கள் தான் அதிகாரிகளால் பிழையான தகவல்கள் வழங்கப்பட்டு ஏனோ தானோ என்று காலதாமதம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அல்லது இந்த பிரைப் ஏதோ உந்தப்படுகிறார்கள் நடக்கிறது. ரைட். இந்த சவால்களுக்கு மத்தியில் நான் என்னுடைய பெயரை தெரிவிக்காமல், நான் யார் என்பதை அந்த அதிகாரிக்கு தெரியாமல், அவர் தொடர்பாக நான் யாருக்கு முறைப்பாட்டை செய்து இது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கு எந்த மாதிரியான உபாயங்களை மேற்கொள்ள முடியும்? அதற்கு ஏதாவது நிறுவனங்கள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லஞ்சமான குழு, அதுக்கு நான் எப்படி தொடர்பு கொள்வது? எப்படி என்னுடைய பெயரை தெரிவிக்காமல் இந்நடவடிக்கையை நீங்கள் எடுங்கள் என்று கூறுவதற்கு அப்படி ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம். 3 விஷயம் ஞாபகப்படுத்த நான் மறந்து போகிறேன். முதலாவது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லையுமே அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நாங்கள் இலங்கை பிரஜை என்று உறுதிப்படுத்தவும். அப்போ சில பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் போட்டால் அதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகளுக்கு பழிவாங்கல் ஏதாவது நாங்கள் முகம் கொடுக்க வேணுமான்னு சொல்லி இருக்கிறேன். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சில நேரங்களில் நான் இலங்கை பிரஜை என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக சில நிறுவனங்கள் நேஷனல் ஐடென்டி கார்டை கேட்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. நான் எல்லாத்தையும் மறதளிச்சு கொண்டு போக முடியாது. அப்படியான சந்தர்ப்பங்களை நான் சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரத்மலானையில் இருக்கிற ஒருத்தர் RTI போடுகிறான்னு சொன்னால் அவருக்கு அதை பிரச்சனை சொன்னால், அங்கேயே இல்லாத சம்பந்தப்படாத பழிவாங்கப்பட முடியாத ஒரு ஆள்கிட்ட கேளுங்க நீங்கள் RTI போட சொல்லி. என்னால் மேல்ரோய் உங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் தான் போட மாட்ட அவசியம் இல்லை. உங்களோட ஊர் பிரச்சனைக்கு நீங்கள் தான் போட முடியும். இலங்கை பிரச்சனை எவரும் போடலாம். அப்போ நான் சும்மா அவங்களுக்கு சாதாரணமாக சொல்லுவேன், அந்த 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 முறை பிழையானது, அதாவது அப்படி அந்த பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்படுகின்ற முறை பிழையானது, அது வேறு விஷயம். ஆனால் அதை எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னால், அதில் சம்மந்தப்படாத இன்னொரு ஆளை, அதில் பாதிக்கப்பட முடியாது நினைக்கிற ஒரு ஆளை RTI போட சொல்கிறது அவருடைய சார்பில். அப்படி நாங்கள் நிறைய போட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் நேரடியாக பாதிப்போம். அது முதலாவது முறை.
2வது முறை வந்து மற்றது இன்னொன்று நான் சொல்ல வேண்டிய விஷயம்னு சொன்னால், இந்த நேஷனல் ஐடென்டி கார்டு ஆர்டிஐ போடுகின்ற பொழுது கேட்டிருக்கின்ற நிறுவனங்களுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்குது வந்து, அவர் இலங்கை பிரஜையாக இருக்க மாட்டாருன்னு சொல்லி நம்புகின்றதுக்கான ஒரு நியாயமான காரணம் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் ஐடி கார்டை கேட்க வேணும்னு சொல்லி, சும்மா அடுத்ததுக்கெல்லாம் ஐடி கார்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுறுத்தலையும் வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் போட்டிருக்கு. ஆனால் அது வந்து வெறும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஆனால் சட்டத்தில் வந்து கேட்கலாம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதனால் வந்து ஒரு நிறுவனம் கேட்குறத வந்து நாங்கள் சட்ட ரீதியாக கேள்விக்குட்படுத்த முடியாது. அது முதலாவது. 2வது வந்து இந்த பிரைபரி கமிஷன் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்கள் வெப்சைட்டில் போய் பிரைபரி கமிஷனுக்கும் போய் செய்யலாம். வெப்சைட்லையும் போய் அங்கே அதில் வந்து நீங்கள் அனாமதேயமான முறையில் வந்து உங்களுடைய விவரங்களை எதையும் கொடுக்காமல் நீங்கள் முறைப்பாடு செய்யலாம். அந்த வசதி வாய்ப்புகள் நிறைய காலமாக இருக்கின்றது. இப்பொழுது இன்னும் வந்து அது வினைத்திறனாக மாற்றப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைபரி கமிஷன் வெப்சைட்டில் நாங்கள் போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பலதரப்பட்ட முறைகள் மூலமாக கொடுக்கலாம். அதில் வந்து எங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை வெளியிடாமல் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றது. 2வது. 3வது வந்து இதுவும் மிக வினைத்திறனான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ சமூக ஊடகங்களில் வந்து நாங்கள் இந்த லஞ்சம் ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் எங்கேயாவது ஒரு ஊடகத்தில், அது சமூக ஊடகம் பொதுவாக சொல்ல மக்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் இப்படி லஞ்ச ஊழல் போய்கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால், அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய கவனத்துக்கு போகுமாக இருந்தால் முறைப்பாடு இல்லாமலே அவர்கள் விசாரணை செய்யலாம். முறைப்பாடு ஒன்று பதியப்படாமல் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படுகின்ற பொழுது ஆணைக்குழுவே தானாக போய் முறைப்பாடு செய்யக்கூடிய ஒரு வசதியும் வந்து இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் மிக முன்னேற்றகரமான விஷயங்கள். 4வது வந்து நீங்கள் 3 சொன்னால் 4வது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ சமீபத்தில் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புக்கான ஒரு நேஷனல் பிளான் பாலிசி ஒன்றை வந்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது. அதிலின்படி வந்து பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அணுகல் அக்சஸ் மிக முக்கியமானது. ஆனால் அது வந்து அனாமதேயமாக வருமானது எனக்கு தெரியாது, அப்படியான வாய்ப்பு குறைவு. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ஒரு 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 மேசை ஒன்று, ஒரு முழுமை நேர உத்தியோகத்துறை வந்து நியமிக்கிறாங்க வந்து இந்த முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக. அப்போ அதுவும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்துருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு அனாமதேயமாக இருக்குமென்னு சொல்லப்படுகின்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் முதல் 3லையும் வந்து சமூக ஊடகங்களையோ வெளிப்படுத்துவதன் மூலமாக ஆணைக்குழு நேரடியாக தானாகவே விசாரித்து கொண்டு வரன்றதும் வந்து அனாமதேயமாக செய்யப்படலாம். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டை வேறு ஒருத்தர் சம்பந்தப்படாத ஒருத்தர் பழிவாங்கப்பட முடியாத ஒருத்தர் மூலமாக தாக்கல் செய்வதன் மூலமாக கொண்டு வரலாம். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கே நாங்கள் நேரடியாக முறைப்பாடு செய்கின்ற பொழுது எங்களுடைய பற்றிய விவரங்களை நாங்கள் தெரியப்படுத்தாமல் எங்களுடைய பாதுகாப்புக்கு அது செய்யலாம். அதை சேர்த்து கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னால், இதுவும் முக்கியமானன்னு சொன்னால், லஞ்சம் ஊழல் ஒரு குற்றமாக சொல்லுகின்ற அதே சட்டத்தில் தான் வந்து பிழையான முறைப்பாடு செய்கிறதும் வந்து ஒரு குற்றமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வேணுமென்று ஒருத்தர் மீது அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக அவர் லஞ்சம் செய்தார்னு சொல்லி லஞ்ச ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்கிறது அது நிரூபிக்கப்பட்டால் அதுவுமே ஒரு குற்றமாக சொல்லப்படுது. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து இப்பொழுது வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் தகவல்களை சொல்லுகின்ற தன்மைகளை குற்றஞ்சாட்டுகின்ற தன்மைகளை பார்த்துக்கணும். ஸோ அப்போ தேவையில்லாமல் ஆதாரம் இல்லாமல் தீய நோக்கத்தோடு வந்து ஒருத்தருக்கு மீது தீங்கிழைக்க வேணும், அப்படி நட்பெயருக்கு குந்தகம் விளைவிக்க வேணும்னு சொல்லி முறையில் செய்யப்படுகின்ற முறைப்பாடுகள் குற்றமாக கருதப்படும் சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையில் வந்து இந்த தலைப்பை இன்று நாங்கள் தெரிவு செய்து பேசுவதற்கான காரணம் என்னவென்றால், 2027 ஆண்டிலிருந்து நாங்கள் எங்களுடைய கடனை மீள் செலுத்த வேண்டிய கடற்பாடு இலங்கைக்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 90க்கு அதிகமான பில்லியன் ரூபாய்களை நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு கணக்கீடு ஒன்று செய்தால், அதை நீங்களும் நானும் ஒவ்வொரு மாதத்துக்கு சாதாரணமாக ஒரு 20,000 என்ற ஒரு அடிப்படை கட்டணம் ஒன்றை செலுத்த வேண்டியிருக்கிறது, கிட்டத்தட்ட 10 to 15 வருடங்களுக்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து மீண்டும் மீண்டும் இந்த ஊழல்கள் நடைபெற்று கொண்டிருந்தால் அதை எங்களால் எப்படியும் கட்டி பிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. திரும்பவும் நாங்கள் கடன் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. இறுதியாக ஒரு கேள்வி. நாங்கள் இப்பொழுது இந்த ப்ரொசீஜர்ஸ் ஆக்ட் ஆஃப் கிரைம் ஆஃப் ஆக்ட் பற்றி நாங்கள் பேசினோம். ஸோ அதில் நல்ல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தவிர நாங்கள் ஏதாவது சொல்ல மறந்த ஏதாவது விடயம் ஒன்று இருக்கின்றதா? மக்கள் என்ற ரீதியிலே எந்த அளவுக்கு சமூக பொறுப்புடன் செயல்பட வேண்டும், அவர்களுக்குரிய கடற்பாடுகள் என்ன, இந்த நிலைமையிலே இந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்பதற்கு அவர்களுக்கு செய்யக்கூடிய ஏதாவது உங்களுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும்? இந்த சூழ்நிலையிலே இந்த ஊழல் நடைபெறாமல் இருப்பதற்கு அவர்களுடைய சமூக பொறுப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அட்வைஸ் என்ன சொல்கிறத விட ஒரு கன்சர்ன் என்ன சொன்னால்,
இந்த அரசாங்க நிதி, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் பணத்தை மூளை செலுத்துகின்றது, அரசாங்கம் இந்த அபிவிருத்தியை செய்கின்றதுன்னு சொல்லப்படுகின்ற சொற்பிரயோகங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைட்? அந்த டெர்மினாலஜி வந்து மிகவும் என்ன சொல்ற மிஸ்லீட் பண்ணுன்றது, மக்களை பிழையாக வழிநடத்துகின்ற சொற்பதம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அரசாங்கம் கடன் வாங்குது, நாங்கள் நினைத்து, ஆனால் அந்த கடனை கட்ட போகிறது யார்? நீங்களும் நானும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே வாங்கின கடனுக்கே அந்த கடன், அந்த அபிவிருத்திகளுக்கோ என்னத்துக்கோ வாங்கின கடன்கள், அபிவிருத்தி என்ற பேரில் வாங்கின கடன்கள் கையாளப்பட்டதாலேயும் முறையற்ற விதத்தில் விரயமாக்கப்பட்டதன் காரணமாகவும் அந்த பணங்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய அபிவிருத்தி ஏற்படுத்தப்பட்டிருக்காத சூழ்நிலையில் அதுக்குரிய பணத்தை நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வீட்டில் சாப்பிடாமல் இருந்து கொண்டு யாரோ கொள்ளையடிச்ச காசுக்கான வட்டியையும் சேர்த்து நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அரசாங்க பணம், அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி, அரசாங்கத்தினுடைய வேலை திட்டம், அரசாங்கம் கடன் வாங்குகின்றது, அரசாங்கம் கடனை மீள செலுத்துகின்றது சொல்லப்படுகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு தலைக்குள்ள உரைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய பணம், என்னுடைய அபிவிருத்தி திட்டம், என்னுடைய பணத்திலான சொல்லப்படுகின்ற அந்த புரிதல், அந்த விழிப்புணர்வு வருகின்ற பொழுதுதான் மக்கள் வந்து தட்டி கேட்கின்ற தன்மை வரும். இது வந்து அந்த அரசாங்க பணம்ன்றதும் என்னுடைய பணம் என்ற முறையில் காணப்படுகின்ற இடைவெளியின் காரணமாக அந்த விரியத்தை வந்து மக்கள் அவ்வளவு பேசுறதா பார்க்குறேன். இப்போ இது வந்து சும்மா உதாரணம் நான் சமீபத்தில் சொன்னது வந்து சொன்னால், என்னுடைய காசு துளைகிற பொழுது எங்களுக்கு எனக்கு என்ன விதமாக, அதாவது நேரடியாக என்னுடைய பொக்கர்லேருந்து ஒரு காசு துளைகின்ற பொழுது அல்லது என்னுடைய காசு விரியமாகின்ற பொழுது, நான் வாங்கிய பொருள் ஒன்று பிரயோசனம் இல்லாதாக போகின்ற பொழுது எவ்வளவுக்கு எனக்கு மனசு வலிக்குதோ, நெஞ்சு வலிக்குதோ, அதே மாதிரி இந்த அரசாங்கம் சொல்லுகின்ற பணமும் நாட்டினுடைய பணம் கணிக்கப்படுகின்ற பொழுது அந்த கோபம் வர வேண்டும். அந்த கோபத்தை வருகின்ற அடிப்படையில் வந்து அரசு நிறுவனங்களை கேள்வி கேட்டு அந்த லஞ்சத்தை கொடுக்காமலும் வாங்காமலும் பார்த்துக்கொள்ள வேணும். அதை நாங்கள் கொடுக்காமல் எங்களுடைய ஆட்சியாளர்கள் மாறப்போவதில்லை. அது மக்களிடமிருந்து அந்த அழுத்தம் பெறுவதன் மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும். எங்களுக்கு இப்படி சொல்ல முடியுமா, பிரதேச சபை உறுப்பினர்களிலிருந்தே அது ஸ்டார்ட் பண்ணது. அதாவது எங்களுடைய அதிக அளவில் தொடர்பு கொண்ட ஒருத்தர் வந்து தான் இந்த பிரதேச சபை உறுப்பினர். அவர்கள் தான் எங்களுடைய சூழலிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டு நிவர்த்தி செய்வதற்கு செயல் திட்டங்களை முன்னெடுத்து செய்வதற்கு, அதே நேரத்தில் நாங்கள் காண்கின்ற ஒரு விடயம் தான் இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட. அவர்கள் கிட்ட கூட நாங்கள் கேள்விகளை கேட்கலாம் தானே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்படி உங்களுக்கு இந்த பணம் வருகிறது, எவ்வளவு செலவழிக்கிறீர்கள் என்றால் சில நேரங்களில் அவர்கள் கூட கணக்கு வழக்கு காட்டுகள் கேட்க வேணும் இல்லை. அதில் 3 பேர் என்ன பொறுத்த மிக கீழே இருக்கிறார்கள். ஒன்று கிராம உத்தியோகத்தர் GS, அவரை நாங்கள் அன்றாட மக்கள் பேசுகிறோம், அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு பிறகு பிரதேச சபை நாங்கள் தெரிவு செய்த எங்களுடைய உறுப்பினர், 3வது வந்து RDS சொல்லி சொல்லுவோம், ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டிஸ்ன்னு சொல்லி மாகாண சபைகளுக்கு கீழே உருவாக்கப்பட்டிருக்கின்ற கிராம அபிவிருத்தி சங்கங்கள். அந்த சங்கங்களும் வந்து நிறைய அபிவிருத்திகளை கிராம மட்டங்களே மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த சங்கங்களுக்குரிய உறுப்பினர்களும் வந்து மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ச்சியாக ஒருத்தர் இருப்பதும் அந்த கிராமத்தினுடைய அபிவிருத்திக்காக அரசு நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற அந்த நிதியை இந்த சங்கத்தில் இருக்கிறவர் தானே பயன்படுத்த, அதாவது இப்போ ரோட் போடுறதுக்கு காசு கொடுப்பாங்க கிராமத்துக்குள்ள, அந்த ரோட் போடுற டெண்டரை வந்து இவரே செய்வார், அது இவருக்கு சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு கொடுப்பார், அதில் கமிஷனை வாங்கி கொண்டு போவார். ஸோ இதுதான் நாங்கள் கிராம மட்டத்தில் இருக்கின்ற அடிமட்டத்தில் மக்கள் முகம் கொடுக்கின்ற மிக முக்கியமான 3 அமைப்புகள்: பிரதேச சபை, கிராம அலுவலர், மற்றது வந்து RDS. இந்த 3லையும் இந்த ஆரம்பித்து ஜனாதிபதி செயலகம் வரைக்கும் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ரைட். ஐங்கரன் அவர்களே, நன்றி. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய கழகத்துக்கு வந்து இந்த புரிதலை எங்களுக்கு தந்தமைக்காக, அதே நேரத்தில் இதுவரை எங்களுடன் இணைந்திருந்த அட்வொகேட் நேயர்களுக்கும் நன்றி. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க. எதிர்வரும் காலங்களிலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து பதிவிடுங்கள். அது தொடர்பான நேர்காணல்களை, கருத்தாளர்களை எதிர்காலத்தில் செய்வதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.